நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருமலை ஸ்ரீ ஏழுமலையான் ஆலயத்தில் நடைபெற்று வரும் திரு அத்தியன உற்சவம். பிரபந்த பாராயணம் செய்த திருமலை திருப்பதி தேவஸ்தான ஜீயர் பெருமக்கள். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் வைகுண்ட ஏகாதசி பெருவிழா. சிறப்பலங்காரத்துடன் திருக்காட்சி தந்த ஸ்ரீ நம்பெருமாள். சென்னையில் சிறப்பாக நடைபெற்ற திருப்பாவை சதஸ். பிரபல ஆன்மீக சொற்பொழிவாளர்கள் பங்கேற்று உபன்யாசம். கும்பகோணம் நாச்சியார் கோவில் ஸ்ரீனிவாச பெருமாள் ஆலய மார்கழி முக்கோட்டி தெப்ப திருவிழா. சூரிய பிரபை வாகனத்தில் பவனி வந்த சுவாமி மற்றும் தாயார். திருநெல்வேலி, தூத்துக்குடி, கும்பகோணம் மற்றும் திருவாரூரில் உள்ள பிரசித்தி பெற்ற வைணவ திருத்தலங்களில் நடைபெற்று வரும் பகல் 10 உற்சவம். அந்த காட்சிகளின் தொகுப்பு. முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். திருமலை ஸ்ரீ ஏழுமலையான் ஆலயத்தில் மார்கழி மாத திரு அத்தியன உற்சவம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இதை முன்னிட்டு ஆலயத்தில் உள்ள ரங்கநாயக்க மண்டபத்தில் பெரிய சேஷ வாகனத்தின் மேல் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக உற்சவர் ஸ்ரீ மலையப்ப சுவாமியை சிறப்பு அலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்திருந்தனர். திருமலை திருப்பதி தேவஸ்தான பெரிய ஜீயர் சுவாமிகள், சின்ன ஜீயர் சுவாமிகள், ஏகாங்கி, ஆச்சாரிய புருஷர்கள், ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ஆகியோர் அமர்ந்து பிரபந்த பாசுரங்களை சேவித்தனர். தனி மேடைகளில் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரையும் அருகே ஸ்ரீ ராமானுஜரையும் சிறப்பு அலங்காரத்தோடு கொலுவிருக்கச் செய்திருந்தனர். பிரபந்த பாராயணம் நிறைவு பெற்றதும் தாயார்கள் சமேத ஸ்ரீ மலையப்ப சுவாமிக்கு மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் நாச்சியாருக்கும் எம்பெருமானாருக்கும் பரிவட்டம் கட்டி மலர் மாலைகள் சூட்டி ஆரத்தி காட்டப்பட்டது. தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள். பூலோக வைகுண்டமாம் ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் வைகுண்ட ஏகாதசி பெருவிழாவையொட்டி உற்சவர் ஸ்ரீ நம்பெருமாள் சிறப்பு அலங்காரத்துடன் பிரகார வலம் வந்து பக்தர்களுக்கு தரிசன பாக்கியம் தந்தருளினார். மூலஸ்தானத்தின் முன்பு ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி குழுமி இருக்க, ஸ்ரீபாதம் தாங்கிகள் கருவறைக்குள் சென்றதும் ஆழ்வார்கள் மற்றும் ஆச்சாரியாரை விசேஷமாக அலங்கரித்து தனித்தனி கைப்பலகைகள் மேல் அமர்த்தி கொண்டு மூலஸ்தானத்தின் வெளியே சுமந்து வந்தனர். பிறகு கொட்டு முழங்கியபடி இருக்க கருவறையிலிருந்து தங்க தோளுக்கினியானில் உற்சவர் ஸ்ரீ நம்பெருமாளை ஸ்ரீபாதம் தாங்கிகள் வெளியே சுமந்து வந்தனர். சிம்மகதியில் மூலஸ்தானத்திலிருந்து எழுந்தருளிய சுவாமிக்கு முத்துக்கள் பதித்த கிரீடத்துடன் கலிங்கத்தராய் நிறுத்தி காதணிகளும் திருமார்பில் லட்சுமி பதக்கம் உள்ளிட்ட பலவித ஆபரணங்களுடன் மாணிக்க அபயம் தந்து மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். எம்பெருமான் முன்பு ஆச்சாரிய புருஷர்களுக்கு மரியாதைகள் செய்யப்பட்டன. பிறகு தங்க திருக்குடை பிடித்து சாமரம் மற்றும் ஆலவட்டம் வீசியபடி ஸ்ரீபாதம் தாங்கிகள் உற்சவரை சுமந்து வந்தனர். தண்டங்கள், தீப்பந்தங்கள் முன்னே செல்ல ஏராளமான பக்தர்கள் உடன் வர அரையர் சுவாமிகள் பாசுரங்களை பாடியவாறு வந்தனர். பிரகாரங்களை சுற்றி வலம் வந்து ஸ்ரீ விஸ்வக்சேனர் சன்னதி முன்பு நின்று மரியாதைகள் பெற்றதும் மீண்டும் உற்சவர்களை அர்ஜுன மண்டபத்திற்கு அழைத்து வந்தனர். அங்கு மேடை மீது ஸ்ரீ நம்பெருமாள் எழுந்தருளியதும் பொதுஜன சேவை நடைபெற்றது. சென்னை தியாகராய நகரில் உள்ள பத்மா நிலையத்தில் திருப்பாவை சத்தஸ் நிகழ்ச்சி நடைபெற்றது. ஸ்ரீ ஸ்ரீ திருத்தண்டி சின்னஜீயர் சுவாமிகள் அனுகிரகத்துடன் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் திருப்பாவையில் ஐதிஹ்ய நிர்வாகங்கள் என்ற தலைப்பில் உபன்யாசம் நடைபெற்றது. இதில் பிரபல ஆன்மீக சொற்பொழிவாளர்களான திரு M.A. வெங்கடகிருஷ்ணன், திரு வேலுக்குடி கிருஷ்ணன், திரு ராஜஹம்சன், திரு கிடாம்பி நாராயணன், திருக்கோஷ்டியூர் திரு மாதவன், அக்கரைக்கனி திரு ஸ்ரீநிதி, திரு மதுசூதனன், திரு வேலுக்குடி ரங்கநாதன் மற்றும் அத்தியன பட்டரான திருக்கோஷ்டியூர் திரு கேசவன் ஆகியோர் பங்கேற்று உபன்யாசம் செய்தனர். இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று பரவசத்துடன் உபன்யாசங்களை கேட்டு மகிழ்ந்தனர். நம்மை போன்ற ஒன்றுமறியாதவர்களும் பகவானுடைய திருவடிகளை அறிந்து கொண்டு அவனை எப்படி சரணமாக பற்றி எதை பிரார்த்திக்க வேண்டும்,
தத்துவம் எது, அதை அடைவதற்கான வழி எது, அடைந்து செய்ய வேண்டிய புருஷார்த்தம் எது, இது அனைத்தையுமே இந்த 30 பாசுரங்களுக்குள்ளே வெளியிடுகிறார். அதற்கு பல சிறப்பான வியாக்கியானங்களை நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் இயற்றியிருக்கிறார்கள். ஒவ்வொரு சொல்லுக்கும் பல பல பொருள்களை வருஷித்து அதில் இதிகாசங்கள், புராணங்கள் முதலான பல சரித்திரங்களையும் சேர்த்து இந்த வியாக்கியானங்களை அமைத்துள்ளார்கள். 108 திவ்ய தேசங்களில் ஒன்றானதும் கல்கருட ஸ்தலமாகவும் போற்றப்படும் கும்பகோணம் அருகே நாச்சியார் கோவில் அமைந்துள்ள ஸ்ரீனிவாச பெருமாள் ஆலயத்தில் மார்கழி மாத முக்கோட்டி தெப்ப திருவிழாவையொட்டி சுவாமி மற்றும் தாயாருக்கு சூரிய பிரபை வாகன வீதி உலா நடைபெற்றது. வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த கோவிலில் ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க விசேஷ புஷ்ப அலங்காரத்தில் காட்சி கொடுத்த கல்கருட பகவானுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. திருநாமங்கள் கூறி துளசி தளத்தால் அர்ச்சனை செய்து கருட பகவானுக்கு தீபாரதி காட்டப்பட்டது. இதைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு தீர்த்த பிரசாதம் வழங்கியதும் வாகன மண்டபத்தில் ஸ்ரீ வஞ்சுளவள்ளி தாயாரோடு உற்சவர் ஸ்ரீனிவாச பெருமாளை சூரிய பிரபை வாகனத்தின் மேல் எழுந்தருளச் செய்திருந்தனர். உற்சவ மூர்த்திகளுக்கு பட்டாடைகள் கட்டி பலவித ஆபரணங்களுடன் மலர் மாலைகள் அணிவித்து அழகாக அலங்காரம் செய்திருந்தனர். தொப்பார கிரீடங்களோடு சுவாமியும் தாயாரும் அருள் பாலிக்க மங்கள வாத்தியங்கள் முழங்க நட்சத்திர தீபம் காட்டப்பட்டது. பின்னர் ஸ்ரீபாதம் தாங்கிகள் உற்சவர்களை சுமந்து கொண்டு ஆலய உள் வளாகத்திலிருந்து பிரகாரங்கள் வழியாக வெளியே வந்தனர். நுழைவாயில் ஆராதனைக்கு பிறகு சுவாமி மற்றும் தாயாருக்கு சூரிய பிரபை வாகன திருவீதி புறப்பாடு நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அருகே மடப்புரம் கிராமத்தில் உள்ள அருள்மிகு பத்ரகாளியம்மன் கோவிலில் உற்சவருக்கு தங்கரத புறப்பாடு நடைபெற்றது. 5 கலசங்களும் 5 நிலைகளும் கொண்ட ராஜகோபுரம் அமைந்த திருக்கோவிலில் குதிரை வாகனத்துடன் பச்சை வண்ண திருமேனி கொண்டு சுதை சிற்பமாக அருள்மிகு பத்ரகாளியம்மன் இருபுறமும் காவல் தெய்வங்கள் நின்றிருக்க உக்ர ரூபத்தோடு திருக்காட்சி தந்தருள்கிறார். மலர் மாலைகளுடன் எலுமிச்சை மாலைகள் அணிந்து அருள் புரிந்த தேவிக்கு தூபத்துடன் மகா கற்பூராரதி காட்டப்பட்டது. பின்னர் உற்சவரம்மனை விசேஷ அலங்காரத்தோடு தங்கரதத்தில் எழுந்தருளச் செய்தனர். 2 குதிரைகள் பூட்டப்பட்ட தங்கரதத்தில் நின்றருளிய ஸ்ரீ பத்ரகாளி அம்மனுக்கு ஆரதி காட்டியதும் புறப்பாடு துவங்கியது. உபயதாரர்களும் பக்தர்களும் தங்க ரதத்தை இழுத்தபடி கோவிலை சுற்றி வலம் வந்தனர். ஆலய உலா முடிந்ததும் மங்கள வாத்தியங்கள் முழங்க உற்சவரம்மனுக்கு மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் அமைந்துள்ள ஸ்ரீ ஆண்டாள் திருக்கோவிலில் ராஜகோபுரத்திற்கு மின்விளக்கு சோதனை ஓட்டம் நடத்தப்பட்டது. தமிழக அரசின் முத்திரையில் அமைந்துள்ளது ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் திருக்கோவிலின் ராஜகோபுரம். 196 அடி உயரமுடைய இந்த ராஜகோபுரம் 11 கலசங்களும் 11 நிலைகளும் கொண்டதாக அமைய பெற்றுள்ளது. ஆலய உள்வளாகத்தில் மூலவர் சன்னதி முன்பு மேடை மீது ஆண்டாள் நாச்சியாருடன் ஸ்ரீ ரங்கமன்னாரை எழுந்தருளச் செய்திருந்தனர். தெய்வங்களுக்கு கிரீடங்கள் அணிவித்து காசு மாலைகளுடன் அடுக்கு பதக்கங்களும் மலர் மாலைகளும் சூட்டி பட்டாடைகள் கட்டி விசேஷமாக அலங்காரம் செய்திருந்தனர். கோலக்கிளியை தாங்கியபடி கோதை நாச்சியார் ரெங்கமன்னாருடன் புன்னகை தவழும் திருமுகத்தோடு நின்று அருள் புரிய பக்தர்கள் தரிசிக்க தெய்வங்களுக்கு கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. மாலையில் பகலவன் மறைந்ததும் ஆலய ராஜகோபுரத்தில் சுமார் 2,75,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் காண்பவர் கண்களை கவரும் வகையில் வண்ண மின் விளக்குகளால் ஒளிரச் செய்தனர். பல வண்ணங்களில் எங்கிருந்து காணினும் தெரியும் வகையில் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் திருக்கோவில் ராஜகோபுரம் ஒளிர்ந்தது. திருநெல்வேலி, தூத்துக்குடி, கும்பகோணம் மற்றும் மன்னார்குடியில் உள்ள பிரசித்தி பெற்ற வைணவ திருத்தலங்களில் பகல் 10 உற்சவம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. 108 திவ்ய தேசங்களில் ஒன்றானதும் பாண்டிய நாட்டு திருப்பதியும் 8 சுயம்பக்த கஷேத்திரங்களில் ஒன்றானதுமான நாங்குநேரி ஸ்ரீ வானமாமலை பெருமாள் கோவிலில் நடைபெற்று வரும் பகல் 10 உற்சவத்தின் ஒரு பகுதியாக ஆலய வளாகத்தில் இருக்கும் பகல் 10 மண்டபத்தை மலர் தோரணங்களால் அலங்கரித்திருந்தனர். மேடைகள் மீது உற்சவர் ஸ்ரீ தெய்வநாயக பெருமாளை
ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் இருபுறம் நின்றிருக்க சுவாமி நம்மாழ்வார் புளிய மரத்தடியில் அமர்ந்திருக்கும் திருக்கோலத்தை அலங்காரமாக செய்திருந்தனர். அருகே ஸ்ரீ ராமானுஜர், நாதமுனிகள் மற்றும் திருப்பாணாழ்வார் ஆகியோர் பெருமாளை பாடும்படி எழுந்தருளச் செய்திருந்தனர். தாயார் மற்றும் ஆண்டாள் நாச்சியார் ஆகியோர் விசேஷ அலங்காரங்களோடு தனித்தனி மேடைகளில் அமர்ந்து அருள் பாலித்தனர். தனி மேடையில் ஆழ்வார்களும் சேவித்தவாறு காட்சி கொடுத்தனர். ஜீயர் சுவாமிகள் விஜயம் செய்ததும் முதல் ஆயிரத்தில் வருகின்ற சுவாமி மதுரகவி ஆழ்வாரால் இயற்றப்பட்ட கண்ணினும் சிறுதாம்பு பிரபந்த கோஷ்டியினரால் பாடப்பட்டது. இதையடுத்து ஜீயர் சுவாமிகளுக்கு பரிவட்டம் கட்டி மலர் மாலை சூட்டி தீர்த்த பிரசாதம் வழங்கி சடாரி மரியாதை செய்தனர். இதைத் தொடர்ந்து பக்தர்கள் அனைவருக்கும் தீர்த்தம் வழங்கப்பட்டது. பின்னர் இரண்டாவது திருக்கோலமாக பல்லக்கில் கன்று கொண்டு விழா மீது எரிந்து வீழ்த்தும் திருக்கோலத்தில் சுவாமி தாயார் புறப்பாடு நடைபெற்றது. விசேஷ அலங்காரத்தில் சுவாமியும் தாயாரும் திருக்காட்சி தர ஜீயர் சுவாமிகள் முன்னிலையில் ஆராதனைகள் நடைபெற்றதும் ஸ்ரீபாதம் தாங்கிகள் பல்லக்கை சுமந்து கொண்டு கோவிலை சுற்றி வலம் வந்தனர். இதையடுத்து நீராஜனம் சமர்ப்பித்து தெய்வங்களுக்கு ஆரத்தி காட்டப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள திவ்யதேச கோவிலான ஆழ்வார் திருநகரில் ஸ்ரீ ஆதிநாத ஆழ்வார் ஆலயத்தில் வண்ண மலர் தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த பகல் 10 மண்டபத்தில் மேடை மீது ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக உற்சவர் ஸ்ரீ பொலிந்து நின்ற பிரானை சர்வ அலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்தனர். இதேபோல் சுவாமி நம்மாழ்வார், 12 ஆழ்வார்கள் மற்றும் பிள்ளை லோகாச்சாரியார், கூரத்தாழ்வார், வேதாந்த தேசிகர் ஆகியோரையும் விசேஷ அலங்காரத்தோடு தனித்தனியே அமர்த்தியிருந்தனர். அர்ச்சகர்கள் ஸ்ரீ மணவாள மாமுனிகளை கைத்தலமாக ஏந்தி நிற்க அரையர் சுவாமிகள் கண்ணினும் சிறுதாம்பு பாடலை அபிநய வியாக்கியானத்துடன் பாடினர். பிறகு எம்பெருமான் முன்பு நிறுத்தி துளசிதள அர்ச்சனை நடத்தப்பட்டது. தொடர்ந்து பரிவட்டம் கட்டி மரியாதைகள் செய்யப்பட்டன. நிறைவாக உற்சவரை கைத்தலமாக ஏந்தி சென்று மேடை மீது எழுந்தருளச் செய்தனர். கும்பகோணத்தில் அமைந்திருக்கும் ஸ்ரீ கோமளவள்ளி தாயார் சமேத ஸ்ரீ சாரங்கபாணி சுவாமி கோவிலில் இருக்கும் 100 கால் மண்டபத்தில் உற்சவர் ஸ்ரீ சாரங்கபாணிக்கு விசேஷ சிகை அலங்காரம் செய்து பட்டாடையுடன் பலவித ஆபரணங்களும் கிளிமாலையோடு மலர் மாலையும் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். அபயம் காட்டி சங்கு சக்கரதாரியாக சுவாமி அழகாக திருக்காட்சி தந்தருள 12 ஆழ்வார்களையும் தனித்தனி கேடயங்களில் எம்பெருமான் முன்பு எழுந்தருளச் செய்திருந்தனர். ஆண்டாள் நாச்சியார் மற்றும் எம்பெருமானாரான ஸ்ரீ ராமானுஜரும் எழுந்தருளியிருந்தனர். சிறப்பு அலங்காரத்தோடு ஆழ்வார்களும் ஆச்சாரியாரும் திருக்காட்சி தர பிரபந்த கோஷ்டியினர் திருமொழி சேவை நடத்தினர். திரளான பக்தர்கள் இதில் பங்கேற்று தெய்வங்களை தரிசித்தனர். மன்னார்குடியில் புகழ்பெற்ற ஸ்ரீ ராஜகோபால சுவாமி ஆலயத்தில் இருக்கும் முற்றவெளியில் உற்சவர் ஸ்ரீ ராஜகோபாலனை தங்க கேடயத்தின் மேல் எழுந்தருளச் செய்திருந்தனர். சுவாமிக்கு நீல கரை வைத்த மஞ்சள் பட்டாடை கட்டி காசுமாலை, மாங்காய் ஹாரம், திருமார்பில் லட்சுமி பதக்கத்துடன் அடுக்கு பதக்கங்களும் கலிங்கத்து ராயுடன் தங்க தொப்பார கிரீடம் சூட்டி மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க திருத்துழாய் கொண்டு அர்ச்சனை செய்து நீராஜனம் சமர்ப்பித்து கும்பதீபம் காட்டப்பட்டது. பிறகு ஆழ்வார்கள் ஒவ்வொருவராக எம்பெருமான் முன்பு எழுந்தருளியதும் மரியாதைகள் செய்யப்பட்டன. பக்தர்கள் இந்நிகழ்வை கண்ணார கண்டு பரவசமடைந்தனர். சிறிய இடைவெளிக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ சங்கர மடத்தில் அவிட்ட திருநட்சத்திர பூஜை நடைபெற்றது. இதை முன்னிட்டு பீடாதிபதியான ஸ்ரீ விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் புஷ்ப அலங்காரத்தில் காட்சி கொடுத்த ஸ்ரீ மகாபிரியவா பிருந்தாவனம் மற்றும் திரு உருவ சிலைக்கு ஆரதிகளை காண்பித்தார். தொடர்ந்து ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் பிருந்தாவனத்திற்கும் ஆரதி சமர்ப்பித்தார். ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசிக்க அனைவருக்கும் பீடாதிபதி அருளாசி வழங்கினார். நிறைவாக பக்தர்களுக்கு தீர்த்தத்துடன் அன்னப்பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. கும்பகோணத்தில் புகழ்பெற்ற அருள்மிகு பவானியம்மன் திருக்கோவிலில் கும்பகோணம் பாவ்சாகர் ஷத்ரிய மராட்டிய மண்டலி சார்பில் 125வது ஆண்டு மார்கழி மாத
மாங்காளியம்மன் பண்டிகை சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதை முன்னிட்டு கோவிலில் மூலவரம்மனுக்கு திருமுகத்தில் மஞ்சள் காப்பு சாற்றி முத்தங்கி அலங்காரம் செய்திருந்தனர். 4 திருக்கரங்கள் கொண்டு அமர்ந்த திருமேனியோடு அம்பிகை அழகாக அருள் பாலித்தார். பக்தர்கள் தேங்காய் பழங்களுடன் மாவிளக்குகளையும் ஏற்றி வைத்து நீண்ட வரிசையில் காத்திருந்து அம்மன் திருமுகம் பதித்த பூங்கரகத்திற்கு நைவேத்தியங்கள் சமர்ப்பித்து மனமுருக வேண்டி வழிபட்டனர். ஏராளமானோர் இந்த பூஜையில் பங்கேற்று பக்தி பரவசம் அடைந்தனர். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் மார்கழி மாத பாசுர அலங்காரம் நடைபெற்று வருகிறது. பரமபதநாதர் சன்னதியிலுள்ள கண்ணாடி அறையில் 9ஆம் பாசுரமான தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய என துவங்கும் திருப்பாவை பாசுரத்திற்கு ஏற்ப அலங்காரம் செய்திருந்தனர். ஆதிசேஷன் குடைபிடிக்க ஸ்ரீ வைகுந்தநாதனாக உற்சவர் சிறப்பு அலங்காரத்தோடு அமர்ந்து அருள் பாலித்தார். கோதையும் சாயக்கொண்டை இணைந்து சர்வாபரணங்களோடு திருக்காட்சி தந்தருளினார். தோழியர்கள் அருகே இருக்க எம்பெருமானை நினைத்து சயனித்தபடி சுதை சிற்ப வடிவில் ஆண்டாள் நாச்சியார் காட்சி கொடுத்து அருளினார். ஆதிசேஷன் மீது அமர்ந்தபடி வைகுண்டநாதனாக அருள் புரிந்த சுவாமியையும் அருகே நின்று அருளிய கோதை நாச்சியாரையும் பக்தர்கள் கண்ணார கண்டு மனமுருக வேண்டி வழிபட்டனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு பெரிய மாரியம்மன் கோவிலில் 508 திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. கோவில் வளாகத்தில் ஊஞ்சல் மீது உற்சவரம்மனை அமர்த்தி நீலப்பட்டு சேலை கட்டி ஒட்டியானத்துடன் அடுக்கு பதக்கங்களும் ஹாரங்களோடு காதணைகள் மற்றும் கற்கள் பதித்த கிரீடமும் சூட்டி குஞ்சலமும் பிள்ளைகளும் வைத்த பின்னலும் தந்து அழகாக அலங்காரம் செய்திருந்தனர். 5 தலை நாகம் குடைபிடிக்க கையில் கோலக்கிளி ஏந்தியபடி அம்பிகை அழகாக திருக்காட்சி தந்தருளினார். இதையடுத்து பிரதான திருவிளக்கில் தீபம் ஏற்றப்பட்டதும் மங்கள பொருட்களோடு பஞ்சமுக விளக்குகளை வைத்து வரிசையாக அமர்ந்திருந்த பெண்கள் பூஜைகளை துவக்கினர். முதலில் மஞ்சளால் விநாயகர் பிடித்து சங்கல்பம் செய்து கொண்டதும் கணபதி பூஜை செய்தனர். பிறகு திருவிளக்குகளில் தீபங்கள் ஏற்றி அம்மனாக பாவித்த விளக்குகளுக்கு பக்தி பரவசத்துடன் அர்ச்சனை செய்து போற்றி மந்திரங்களை கூறியபடி மனமுருக வேண்டி வழிபட்டனர். நிறைவாக சுதை சிற்ப வடிவங்களில் காட்சி கொடுத்த தேவியர்களுக்கு கோபுர தீபங்கள் காட்டப்பட்டன. நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் அமைந்திருக்கும் ஸ்ரீ கல்யாண பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவிலில் சத்யநாராயணா பூஜை நடைபெற்றது. இதை முன்னிட்டு கோவில் மண்டபத்தில் ஸ்ரீ சத்யநாராயணா திருவுருவப்படத்தையும் மேடை மீது தாயாருடன் உற்சவர் பெருமாளையும் பிரதான கலசத்தையும் வைத்து பூஜைகளை துவக்கினர். ஏராளமான பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க அர்ச்சகர் ஸ்ரீ சத்யநாராயணா திருக்கதையை விளக்கினார். பிறகு உற்சவ மூர்த்திகளுக்கும் கலசத்திற்கும் ஏக தீபத்தோடு கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் இந்த பூஜையில் பங்கேற்று தரிசித்ததும் அனைவர் மீதும் புனித நீர் தெளித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் மேட்டுப்பட்டி பகுதியில் இருக்கும் ஸ்ரீ தர்மசாஸ்தா திருக்கோவிலில் விசேஷ பூஜைகளும் ஹரிஹரசுதனுக்கு மின்ரத பவனியும் நடைபெற்றது. முன்னதாக கோவிலில் கைப்பலகை மீது ஸ்ரீ ஐயப்ப சுவாமி திருவுருவப்படத்தை அலங்கரித்து நிறுத்தியிருந்தனர். கருவறையில் பஞ்சலோக சிலையாக அருள் புரியும் ஹரிஹரசுதனுக்கு 18 படிகளை நிறுத்தி விசேஷ அலங்காரம் செய்திருந்தனர். வேங்கை வாகனத்தின் மேல் உற்சவர் ஐயப்பனை நீல பட்டாடை கட்டி பலவித ஆபரணங்களுடன் கிரீடம் அணிவித்து கையில் அஸ்திரம் தந்து அமர்த்தியிருந்தனர். சிவவிஷ்ணு மைந்தனுக்கு திருஷ்டி கழித்து தீபம் காண்பித்ததும் கோவிலின் பிரகாரத்தை சுற்றி வலம் வரச் செய்து வெளியே அழைத்து வந்தனர். அங்கு மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட ரதத்தில் உற்சவரை கொலுவிருக்கச் செய்தனர். பக்தர்கள் கைத்தலமாக தீபங்களை ஏந்தியபடி முன்னே செல்ல திருவீதி புறப்பாடு துவங்கியது. நகரின் பல்வேறு வீதிகள் வழியே மங்களவாத்தியங்கள் தீபங்கள் ஏந்தியவாறு பெண்கள் முன்னே செல்ல உற்சவருக்கு புலிவாகன பவனி சிறப்பாக நடைபெற்றது. பிறகு கோவிலில் நவகலசங்களை மூலவர் சன்னதி முன்பு பிரதிஷ்டை செய்து திருநாமங்கள் கூறியபடி அர்ச்சனை செய்தனர். நிறைவாக ஆரத்தி காட்டியதும் பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு கோவிலை சுற்றி வலம் வந்தனர். கரூரில் புகழ்பெற்ற ஸ்ரீ அபயபிரதான ரங்கநாதர் சுவாமி கோவிலில் வைகுண்ட ஏகாதசி பெருவிழா வைபவமாக நடைபெற்று வருகிறது. 5ஆம் திருநாளையொட்டி உற்சவருக்கு பட்டாடை கட்டி கிரீடத்துடன் காதனைகளும் அடுக்கு பதக்கங்களோடு ஒட்டியாரமும் அணிவித்து
மாங்காய் ஹாரம், தங்க திருத்துழாய் மாலை மற்றும் மலர் மாலை பிரபை நிறுத்தி அழகாக அலங்காரம் செய்திருந்தனர். சங்கு சக்கரதாரி அபயம் காட்டியபடி சர்வாபரணங்களுடன் திருக்காட்சி தர ஸ்ரீபாதம் தாங்கிகள் உற்சவரை சுமந்து கொண்டு ஆலய உலா புறப்பட்டனர். கோவிலை சுற்றி வந்த சுவாமியுடன் திரளான பக்தர்களும் வலம் வந்தனர். பிறகு ஆண்டாள் நாச்சியார் சன்னதி முன்பு உற்சவரை எழுந்தருளச் செய்ததும் கோதை சூடி கலைந்த மாலையை சுவாமிக்கும் எம்பெருமான் அணிந்திருந்த மலர் மாலையை ஆண்டாள் நாச்சியாருக்கும் அணிவித்தனர். பிறகு ஒய்யாளி சேவை நடத்தி ஆரத்தி காட்டியதும் உற்சவரை மண்டபத்தில் மேடை மீது நிறுத்தி நாமார்ச்சனையுடன் தீபம் காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் ஸ்ரீ அபயப்பிரதான ரங்கநாதரை பரவசத்துடன் தரிசித்தனர். காஞ்சிபுரத்தில் பள்ளி மாணவர்கள் பங்கேற்ற திருவெம்பாவை திருப்பள்ளி எழுச்சி பாராயண பயணம் சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக அதிகாலை வேளையில் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவில் முன்பிருந்து பள்ளி மாணவர்கள் திருவெம்பாவை மற்றும் திருப்பள்ளி எழுச்சி பாடியபடி ஊர்வலம் புறப்பட்டனர். பக்தியுடன் பாடல்களை பாடியவாறு மாணவர்கள் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக சென்றனர். பிறகு அருள்மிகு கச்சபேஸ்வரர் கோவிலை அடைந்து அங்கு பாராயணம் செய்தபடி கோவிலை சுற்றி வலம் வந்தனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. மன்னார்குடியில் அமைந்திருக்கும் அருள்மிகு முத்துமாரியம்மன் கோவிலில் ஏராளமான பெண்கள் பங்கேற்ற திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. இதையொட்டி கோவில் வளாகத்தில் ஏராளமான பெண்கள் மங்கள பொருட்களுடன் பஞ்சமுக விளக்குகளை வைத்து வரிசையாக அமர்ந்து பூஜைகளை துவக்கினர். முதலில் கணபதி பூஜை செய்ததும் பஞ்சமுக விளக்குகளில் தீபங்களை ஏற்றினர். தொடர்ந்து போற்றி மந்திரங்களை கூறி திருவிளக்குகளுக்கு குங்குமம், மஞ்சள் ஆகியவற்றை கொண்டு அர்ச்சனை செய்து மனமுருக வேண்டி வழிபட்டனர். பிரதான திருவிளக்கையும் விசேஷ அலங்காரத்தோடு மேடை மீது நிறுத்தி இருந்தனர். திருவிளக்கு பூஜை நிறைவு பெற்றதும் பஞ்சமுக விளக்குகளுக்கு நைவேத்தியங்கள் சமர்ப்பித்து கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். கரூரில் உள்ள ஸ்ரீ ஐயப்ப சுவாமி கோவிலில் 39ஆம் ஆண்டு விழாவை முன்னிட்டு பக்தர்கள் காப்பு கட்டிக்கொள்ளும் நிகழ்வு நடைபெற்றது. முன்னதாக கோவில் வளாகத்தில் மேடை மீது பிரதான கலசங்களுடன் நவகலசங்களை பிரதிஷ்டை செய்து பூஜைகளை துவக்கினர். உபயதாரர்கள் சங்கல்பம் செய்து கொண்டதும் கும்ப பிரதிஷ்டை, கலசாராதனை உள்ளிட்ட முறைப்பாடுகள் நடத்தப்பட்டன. வேத பண்டிதர்கள் மந்திரங்கள் ஓதியபடி இருக்க சிறப்பு பூஜைகள் செய்தனர். தொடர்ந்து காப்பு கட்டும் நிகழ்வு நடைபெற்றது. உபயதாரர்கள் மற்றும் பக்தர்கள் காப்பு அணிந்து விரதங்களை துவக்கினர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் உள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு கங்கையம்மன் ஸ்ரீ எல்லையம்மன் கோவில் மார்கழி மாத திருத்தேர் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. தேர் திருவிழாவை முன்னிட்டு கோவிலை பச்சை மற்றும் வண்ண தோரணங்களால் சிறப்பாக அலங்கரித்திருந்தனர். கோவில் வளாகத்தில் உற்சவரம்மனுக்கு பட்டுச்சேலை கட்டி சர்வாபரணங்களுடன் வெள்ளி தீஜ்வாலை, நாகக்கிரீடம் சூட்டி கையில் சூலம் தந்து விசேஷமாக அலங்கரித்திருந்தனர். அம்பிகைக்கு தீபம் காண்பித்ததும் கோவிலின் வெளியே சுமந்து வந்தனர். இசை வாத்தியங்கள் முழங்க உற்சவர் கங்கையம்மனை கோவிலை சுற்றி சுமந்து வந்து அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் கொலுவிருக்கச் செய்தனர். சிம்மங்கள் காவல் காக்க வண்ண தோரணங்களோடு காட்சி கொடுத்த திருத்தேரின் வடத்தை பக்தர்கள் பிடித்து இழுக்க தேரோட்டம் துவங்கியது. தாரை தப்பட்டைகள், பம்பைகள், தெய்வ திருவுருவங்கள் வேடங்களாக அணிந்த பக்தர்களின் நடனங்களோடு நகரின் முக்கிய வீதிகள் வழியே தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது. வழிநெடுகிலும் பக்தர்கள் அம்மனுக்கு தேங்காய், பழங்கள் நிவேதித்து கற்பூர ஆரத்தி காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். மார்கழி மாத பஞ்சமி திதியை முன்னிட்டு தேனி மற்றும் நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள ஆலயங்களில் குடிக்கொண்டிருக்கும் அருள்மிகு வாராகி அம்மனுக்கு நடைபெற்ற அபிஷேக, அலங்கார, ஆராதனைகளின் காட்சிகளை இப்போது பார்க்கலாம். தேனியில் பழமை வாய்ந்த ஸ்ரீ சிவகணேச கந்தபெருமாள் திருக்கோவிலில் குடிக்கொண்டிருக்கும் ஸ்ரீ வாராகி அம்மனுக்கும் உற்சவமூர்த்திக்கும் மங்களவாத்தியங்கள் முழங்க மாவு கரைசல், மஞ்சள், அபிஷேக பொடி, பால், தயிர், குங்கும கரைசல் உள்ளிட்ட பலவித நறுமண திரவியங்களால் அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். பிறகு அம்பிகைக்கு புதுப்பட்டு சேலை கட்டி மஞ்சள், குங்குமம் வைத்து மலர்ச்சரங்களுடன் ஏலக்காய் மற்றும் மலர் மாலைகள் சூட்டி மலர் கிரீடம் அணிவித்து அலங்காரம் செய்தனர். உற்சவரும் பச்சை பட்டுடன் விரலி மஞ்சள் மாலையும் மலர்ச்சரங்களும் அணிந்து கொண்டு திருக்காட்சி தர
அஷ்டோத்தர நாமங்கள் கூறி அர்ச்சனை செய்து தூபத்துடன் மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. நாமக்கல்லில் அமைந்திருக்கும் அருள்மிகு வாராகியம்மன் திருக்கோவிலில் வெண் சங்குகளையும் புனித நீரடங்கிய கலசங்களையும் பிரதிஷ்டை செய்து பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட குண்டத்தில் அக்னி வார்த்து ஹோமம் வளர்த்தனர். பிறகு குண்டத்தில் பூர்ணாகுதி சமர்ப்பித்ததும் சங்குகள் மற்றும் கலசங்களுக்கு தூப தீபம் காட்டப்பட்டது. பின்னர் பக்தர்கள் சங்குகளை கைத்தலமாக ஏந்தி கோவிலை சுற்றி வலம் வந்ததும் ஸ்ரீ வாராகி அம்மனுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டது. இதைத் தொடர்ந்து அம்பிகைக்கு புதுப்பட்டு சேலை கட்டி ஆபரணங்களுடன் மலர் கிரீடமும் எலுமிச்சை மாலையோடு மலர் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்து ஆரதிகள் காட்டப்பட்டன. மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருமலை ஸ்ரீ ஏழுமலையான் ஆலயத்தில் நடைபெற்று வரும் திரு அத்தியன உற்சவம். பிரபந்த பாராயணம் செய்த திருமலை திருப்பதி தேவஸ்தான ஜீயர் பெருமக்கள். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் வைகுண்ட ஏகாதசி பெருவிழா. சிறப்பலங்காரத்துடன் திருக்காட்சி தந்த ஸ்ரீ நம்பெருமாள். சென்னையில் சிறப்பாக நடைபெற்ற திருப்பாவை சதஸ். பிரபல ஆன்மீக சொற்பொழிவாளர்கள் பங்கேற்று உபன்யாசம். கும்பகோணம் நாச்சியார் கோவில் ஸ்ரீனிவாச பெருமாள் ஆலய மார்கழி முக்கோட்டி தெப்ப திருவிழா. சூரிய பிரபை வாகனத்தில் பவனி வந்த சுவாமி மற்றும் தாயார். திருநெல்வேலி, தூத்துக்குடி, கும்பகோணம் மற்றும் திருவாரூரில் உள்ள பிரசித்தி பெற்ற வைணவ திருத்தலங்களில் நடைபெற்று வரும் பகல் 10 உற்சவம். அந்த காட்சிகளின் தொகுப்பு. ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.